இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் உப்பும் ஒளியும் என்ற 2 வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மை சிந்திப்பதற்காகவும் நம்மை தியானிப்பதற்காகவும் அழைக்கின்றார். புனித சவேரியாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், மற்ற மனிதர்களிடம் முகம் கொடுக்காதவர், தன் குடும்ப வசதியை தன் ஆடையிலும் வாழ்விலும் காண்பித்தவர். ஒரு கட்டத்திலே தூய இஞ்ஞாசியாரை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு பலமுறை நிகழ்கிறது. ஒவ்வொரு சந்திப்பின் போதும் தூய இஞ்ஞாசியார் சொன்ன வார்த்தை, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாயின் என்ன பயன்? இந்த வார்த்தைகள் முதலில் அவரை தொடவில்லை. திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை கேட்க, ஏதோ சொல்ல வருகிறார் என்ன என்று சிந்தித்து பார்ப்போம் என்று அந்த வார்த்தைக்குள் சென்று சிந்திக்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு அந்த பொருள் புரிய ஆரம்பிக்கின்றது. இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றும் காதலும் அல்லது பொருளின் மீது கொண்டிருக்கும் பற்றும் காதலும் எனக்கு எந்த விதத்திலும் பயன்பட போவதில்லை என்று உணர்கிறார். அங்கே மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தன்னுடைய ஆன்மாதான் முக்கியமானது என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் செய்தியை கொண்டு செல்லும் ஒரு மறைத்தூதுவனாக மாறுகிறார். இங்கே தூய இஞ்ஞாசியார் உப்பாகவும் ஒளியாகவும் இருந்திருக்கிறார் என்பதே யதார்த்தமான உண்மை. அதாவது, நான் பிறரின் வாழ்வில் சுவை கொடுக்க, பிறரின் வாழ்வில் ஒளி கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றுதான் நாம் உணர வேண்டும் என்பதே. உப்பின் பயன்பாடு என்ன? முதலில் தூய்மை, 2வது கெட்டு போகாமல் பார்த்து கொள்வது, 3வது சுவை கொடுப்பது. கடல் நீரும் சூரிய ஒளி கதிரும் சேர்ந்து தேவையற்ற தண்ணீரை ஆவியாக்கி வெண்ணிற உப்பை உருவாக்குகின்றது. அதே போன்று நம் வாழ்வில் இருக்கும் கரைகளை இறைவன் இயேசு தன் சிலுவையின் சாவின் மூலம் இரத்தத்தை சிந்தி புனிதமாக்குகிறார். ஆகவே நமது ஆன்மா உப்பை போன்று தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதே முதல் செய்தி. 2வதாக சொல்லப்படுகிறது, அன்றைய காலகட்டத்திலே உப்பு வணிகம் என்பது மிகவும் பெயர் பெற்றது. உப்பிற்காக பல சண்டைகள் நடந்த காலகட்டங்கள் எல்லாம் உண்டு. இதிலும் குறிப்பாக இத்தாலி நாட்டிலே ஜெனோவா போன்ற நகரங்களிலே உப்பு கடத்தல், உப்பிற்காக சண்டை, உப்பு வணிகம் என்று பல நிகழ்ந்ததாக வரலாறு குறிப்பிடுகின்றது. ஆக இந்த உப்பு என்பது உணவை பதப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இன்று நம்முடைய வீடுகளில் நாம் பார்த்திருப்போம். அதாவது மீன்களாக இருக்கலாம், வேட்டையாடிய இறைச்சி துண்டுகளாக இருக்கலாம், அல்லது மற்ற இறைச்சிகளாக இருக்கலாம். இவைகளை பதப்படுத்தி பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்துவதற்கு தேவையானது உப்பாக இருக்கின்றது என்பதை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. 3வதாக சுவை. நாம் உண்ணுகின்ற உணவில் உப்பு சேர்க்கப்படுகிறது. அளவாக சேர்த்தால் ருசியாக இருக்கும். ஆகவே எந்த உணவாக இருந்தாலும் உப்பு சேர்க்கப்படவில்லை என்றால் அது சுவை இழந்து ஒன்றும் இல்லாத போல் நமக்கு தென்படும். நாம் எந்த பொருள் வேண்டுமென்றாலும் வாங்கலாம். அது ஆட்டு இறைச்சியாக இருக்கலாம், அல்லது கோழி இறைச்சியாக இருக்கலாம், அல்லது காடையாக இருக்கலாம், அல்லது முட்டை வறுவலாக இருக்கலாம், முட்டை பொரியலாக இருக்கலாம், அல்லது காய்கறி கூட்டில் செய்யக்கூடிய பலவிதமான காய்கறிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் உப்பு இல்லை என்றால் அந்த எந்த உணவுமே சுவையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அது குப்பையை போன்று நமக்கு உணர்த்தும். ஆகவே உப்பு என்பது உணவிற்கு சுவை கொடுப்பதற்கு அடிப்படை தேவையாக அமைகின்றது. ஒளி வெளிச்சம் கொடுப்பது. இருள் நேரங்களில் நம்மால் பார்க்க முடியாது. நமக்கு கண்கள் இருக்கிறது, நன்றாக என்னால் பார்க்க முடிகிறது, என்னால் எழுத முடிகிறது, என்னால் வாசிக்க முடிகிறது என்று சொல்லுகின்றோம். ஒருவேளை அந்த ஒளி விளக்கு, சூரியனில் வருகின்ற கதிர்கள், அந்த ஒளி வீச்சு இல்லை என்றால் நம்முடைய கண்களால் பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆக ஒளி பார்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெளியிலிருந்து வரக்கூடிய ஒளி நமக்கு பார்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக உப்பும் ஒளியும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வுக்கும் தேவையான ஒன்று. இதை நமது கிறிஸ்தவ வாழ்வுக்கும் அதன் பின்பு நம்முடைய குடும்ப வாழ்வுக்கும் ஒப்புமைப்படுத்தி பார்ப்போம். இயேசு நம்மை பார்த்து கூறுகிறார், நீங்கள் உலகிற்கு உப்பாக இருங்கள், ஒளியாக இருங்கள். இந்த வார்த்தை என்பது நமது திருத்தந்தையை பார்த்தோ அல்லது ஆயர்களை பார்த்தோ குருக்களை பார்த்தோ சொன்னது அல்ல. மாறாக ஒவ்வொரு தனி நபரையும் பார்த்து சொல்லுகிறார், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் பார்த்து சொல்லுகிறார். அதாவது நமது கிறிஸ்தவ வாழ்வு பிறருக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்பதே.
நமது கிறிஸ்தவ வாழ்வு சுவைமிக்க வாழ்வாக இருக்க வேண்டும். அதுவே இறைவன் விருப்பம். உப்பு தன் சுவையை இழந்து விட்டால் பயன்படாது. அதே போன்று கிறிஸ்தவ வாழ்வு தன் சுவையை இழந்து விட்டால் பயனற்றதாகிவிடும். இதையே குடும்பத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தோம் என்றால், ஒரு கணவன் தன் மனைவிக்கு உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும். அதாவது உடனிருக்கக்கூடியவனாக, செவிமடுக்கக்கூடியவனாக, நேரத்தை உடனிருந்து செலவிடுவனாக, அன்பை செலுத்தக்கூடியவனாக, உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அந்த அன்பு நிலைக்கும், வாழ்வில் சுவை இருக்கும். அதே போன்று மனைவியும் தன் கணவனை புரிந்து கொள்பவளாக, அவரின் தேவையை நிறைவு செய்பவராக, அன்பானவராக, உடனிருக்கின்றவராக, அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் துணை நிற்பவராக இருக்கும் பொழுது அங்கும் வாழ்வு சுவைமிக்கதாக இருக்கும், அன்பு நிறைந்ததாக இருக்கும். வேளை நமது கிறிஸ்தவ வாழ்வு சுவை இல்லாமல் இருக்கிறது அல்லது நம்முடைய குடும்பத்திலும் சுவை இல்லாமல் இருக்கிறது என்றால் என்ன நிகழும்? கிறிஸ்தவ வாழ்வில் சுவை இல்லை என்றால் என்ன நிகழும் என்பதற்கான எடுத்துக்காட்டு முதல் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போர். இன்றைக்கு உள்ள சூழலில் நாம் பார்த்தோம் என்றால் நடந்து கொண்டிருக்கின்ற ஒலிம்பிக்ஸ். அதாவது கிறிஸ்தவ வாழ்வு சுவை கொடுக்காத நேரத்திலே கிறிஸ்தவர்களின் இதயம் என்று கூறப்பட்ட ஐரோப்பிய கண்டம் பல லட்சம் உயிர்களை காவு வாங்கியது. உலகப் போர்கள் அங்கேதான் நடைபெற்றது. முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர். ஆக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அந்த பூமியில்தான் அதுவும் நிகழ்ந்திருக்கிறது என்பது நமக்கு வெட்கக்கேடான ஒன்று கூட. அதே போன்று இன்றைக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் வாழுகின்ற அந்த இடத்தில்தான் பல கிறிஸ்து தன்னுடைய வாழ்வில் வழியாக நமக்கு காட்டிய பலவற்றிற்கு எதிரான சட்டங்களும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. கருகலைத்தல் நடப்பதும், இயற்கைக்கு முரணான உறவுகளில் ஈடுபடுவதும் மற்றும் ஈடுபட வைப்பதும் இங்கேதான் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், கிறிஸ்தவ வாழ்வு அங்கு சுவையற்று போய்விட்டது. இன்று இதில் நம் நாட்டிலும் பரவிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதன் தாக்கம் குடும்பங்களிலும் தலை தூக்குகிறது. இன்றைக்கு நான் நன்றாக இருந்தால் போதும், என் தேவைகள் நிறைவடைந்தால் போதும், எனக்குரிய இன்பங்கள் எனக்கு கிடைத்தால் போதும் என்ற சுயநல நோக்குடன் இருப்பதாலும் பல குடும்பங்கள் சிதைக்கப்படுகின்றன. பல குடும்பங்கள் உயிரற்ற நிலையில் இருக்கிறது. பல குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. பல குடும்பங்கள் செயலிழந்து நிற்கின்றன. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மை உப்பாகவும் ஒளியாகவும் அனுப்புகிறார். நாம் குடும்ப உறவையும் சமூக உறவையும் சுவை உள்ளதாக மாற்றுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.